எவன் எக்கேடு கெட்டா எனக்கு என்ன? நம்ம சுத்தி சுயநலம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல, யார் எப்படி போனா நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ மூலியமாக அட்வைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு எறும்பு வரிசையாக ஒண்ணு பின்னாடி இன்னொன்னு, இன்னொன்னு பின்னாடி இன்னொன்னு வரிசையாக ஒரு மரத்து மேல போய் கொண்டிருந்துச்சு. அந்த மரத்துல ஒரு மரக்கொத்தி பறவை ஒரு ஒரு எறும்பா கொத்தி கொத்தி சாப்பிட்டுச்சு. அந்த வழியில வந்த ஒரு குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா, இந்த காணொளிய பார்த்து உடனே அது போய் அந்த மரக்கொத்தி பறவை கிட்ட போய், "நீ இப்படி பண்றது சரியில்ல" அப்படின்னு ஹீரோயிசம் காட்டி சண்டை போடல. அந்த எறும்புகிட்ட போயிட்டு, "நீ அங்க போனா கண்டிப்பாக உன்னோட உயிர் பறிபோகும். நீ பள்ளத்துல போய் விழுவ, நரகத்துல போய் விழுவ. உன்னோட உயிர் நீ நீ செத்து போவ" அப்படின்னு அந்த எறும்புகிட்ட போய் சொல்ல. அது பண்ணது ஒரு சின்ன விஷயம் தான். அந்த எறும்பு வரிசையா போகும்போது, அந்த எறும்புக்கு நடுவுல தன்னோட வால், நீங்க குரங்கோட வால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா இருக்கும். அந்த வால ஜஸ்ட் அந்த எறும்புக்கு வரிசையா போற அந்த இடத்துல நடுவுல வச்சுச்சு. அவ்வளோதான். அந்த எறும்பு நேரா போன அந்த எறும்பு டைவர்ஷனாக மாறி லெஃப்ட்ல போய் அந்த எறும்பு எல்லாமே உயிரோட கூட இருந்தது. எல்லா எறும்பு கூட லைஃப் சேவ் ஆனது. ஆம் பிரியமானவர்களே, எனக்கு என்ன, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நான் தெரிஞ்சு கொண்டேன். என்னோட குடும்பம் நல்லா இருந்தா போதும், நான் பரலோகத்துக்கு போனா மட்டும் போதும் அப்படின்னு நாங்க யாருமே இன்னைக்கு வரைக்கும் நினைச்சதில்லை. நீங்க எல்லாருமே இந்த உலகத்தின் ஆசா பாசம் சிற்றின்பங்களுக்காக யார் உண்மையான கடவுள் அப்படின்னு தெரியாம நீங்க எல்லாருமே நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறீங்க. அதனால இந்த விஷயத்து மூலியமாக நான் சொல்ற ஒரே விஷயம், நீங்க போய் நரகத்தில் போய் விழாதபடிக்கு ஒரு சின்ன கருவியாக உங்களுக்கு நான் ஒரு டைவர்ஷன் கொடுக்குறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், அவரை நோக்கி வாருங்கள். கண்டிப்பாக அந்த எறும்போட லைஃப் எப்படி சேவ் ஆனதோ உங்களோட லைஃப் அப்படியே சேவ் ஆகும். நீங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போவீங்க. பிரைஸ் தி லார்ட்.